Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. அப்பா வந்து தஞ்சாவூர் கோர்ட்டில் ஜூரியாக இருந்தார். அப்போ அந்த கும்பகோணம் தான் சொந்த ஊர். அங்கேருந்து ட்ரெயினில் போகிறச்ச அவருக்கு வாசுதேவாச்சாரியங்கிற ஒரு ரிசர்ச் ஸ்காலர் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கு. அவர் வந்து தஞ்சாவூரில் இருக்கிற சரஸ்வதி மஹால் மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் புக்கு வடிவம் கொண்டு வரதுக்காக வேண்டி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்போ அந்த டான்ஸை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கார். ராஜராஜ சோழனுடைய பொண்ணு டான்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பரதநாட்டியம் எப்படி வந்தது என்னன்ட்டு அதில் இன்ஸ்பயர் ஆன அப்பா வந்து ராஜராஜ சோழனை பொண்ணே ஆடுறப்போ என் பொண்ணையே ஆடக்கூடாது, கற்றுக்கொடு, டான்ஸ் கற்றுக்கொடு அப்படின்ட்டு. அது அப்பாவுடைய ரிலேட்டிவ்ஸே, பிரதர் அப்புறம் சிஸ்டர்ஸு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப எகென்ஸ்டாக இருந்தாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ரொம்ப எகென்ஸ்ட்டு. நம்ம குடும்பத்துக்கு இது டான்ஸ் எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு என்ன வந்து சொல்லுவாங்க. அப்பா சொன்னால் உடனே நீ ஆடிடுறதா, ஆட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. அதுக்காகவே அப்பா என்ன பண்ணார்னாக்கா யாரையுமே மீட் பண்ணதில்லை. நான் ஒரு ரூமுக்குள்ளே தான் வளர்ந்தேன். அது எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறதில்ல. எல்லா டீச்சர்ஸ் வீட்டுக்கு வருவாங்க, சொல்லி கொடுப்பாங்க, எல்லாமே வீட்டில் தான். அந்த மாதிரி தான் வளர்ந்தேன். அது ஒரு ஆஃப் லேட் கூட ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை கும்பகோணம் போயிருக்கோம். அம்மா அவருக்கு கிச்சனில் இருந்திருக்காங்க, நான் வந்து ஹாலில் இருந்தேன். யாரோ வந்தாங்க, அம்மா யாரோ வந்தாங்க, யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உடனே வந்தவர் அழ ஆரம்பிச்சிட்டார். எனக்கு ஒரு விதத்தில் அவர் சித்தப்பா வேணுமா, அவரை யாரோன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி யாரையுமே தெரியாது எனக்கு, ரிலேட்டிவ்ஸ் யாரையும் தெரியாது. அந்த மாதிரி தான் வளர்ந்தேன். அப்புறம் அப்பா வந்து இந்த சென்னையில் ஒரு ப்ரோக்ராம், கும்பகோணத்தில் இருக்கச்சே சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். எக்மோர் மியூசியம் தியேட்டரில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம். கும்பகோணத்துலேருந்து சமைக்கிறதுக்கு ஆள், பரிமாறத்துக்கு ஆள், அப்புறம் பாடுற அம்மா, அவங்க அம்மா, இந்த மாதிரி ஒரு 20-22 பேர் வந்தோம். நான் டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆடியன்ஸில் ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. அதில் வந்து 4-5 பேர் நம்ம கூட வந்த இந்த இவங்கெல்லாம் எடுபிடிகள்லாம். அப்பாவுக்கு மனசு ரொம்ப ஒழிஞ்சு போச்சு. அந்த சபா செக்ரட்டரி சொன்னார், இந்த மாதிரி ஃபிலிம் நேம் இருந்தாக்கா கூட்டம் வரும், நீங்கள் ஏன் உங்கள் பொண்ணை வந்து ஃபிலிமில் இது பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்பா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணார். மாம்பழத்தில் தான் வீடு எடுத்து கதையெல்லாம் ரெடி பண்ணி, இவங்க பண்டிபாயம்மா, மைனாவதி அவங்க ஹீரோயினாக பண்ண வேண்டியது. அதில் எனக்கு ஒரு ஃபோக் டான்ஸு, ஒரு பரதநாட்டியம், 2 டான்ஸு பண்ணது. அதுக்கு ரொம்ப மோட்டிவ் பண்ணது யாருன்னாக்கா நாராயணசாமின்னு சொல்லிட்டு மேக்கப் மேன். அவர் வந்து என்னுடைய அரங்கேற்றத்துக்கு சென்னையிலேருந்து வந்து மேக்கப்பெல்லாம் போட்டு, சென்னையிலேருந்து மேக்கப் போடுறதுக்கு வருந்தா அந்த அப்பா ஒரு பெரிய இதுவாச்சு. அவர் வந்து பார்த்துட்டு அந்த வீடு, அப்பாவுடைய ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அப்போவே அவர்கிட்ட சொன்னார், பாப்பாவை ஒரு டான்ஸ் பண்ண வச்சிடலாம், சினிமா எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ இங்கே இதுக்கும் அவர் தான் மேக்கப் போட வந்திருந்தார். மியூசியம் தியேட்டரில் நடந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கும் அவர் வந்திருந்தார். சபா செக்ரட்டரி சொன்னோன்னே அவரும் சேர்ந்து சொல்லி படம் எடுக்குதுன்னு ஆரம்பித்து எல்லாம் பண்ணியாச்சு. எப்படியோ மாட்டேன்னு சொன்னாலும் அது எப்படியோ கண்டினியூ ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு டான்ஸு ஃபோட்டோ ஷூட் வீட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேக்கப் போடுறதுக்கு நான் இவர் சித்ராலயம் மேக்கப் மேன் சிவராமன் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். போய் மேக்கப் போட்டு திரும்பி வரைச்சு அங்கே என்னை வந்து இவர் மலையாள ப்ரொடியூசர் குஞ்சாக்கோ அவர் பார்த்துருக்கார். அவருடைய மேனேஜரை என் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லி வீடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு அவர் வந்து அப்பா கிட்ட என்னை ஆக்ட் பண்ண வைக்கணும் அந்த மலையாள படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வந்து அவள் ஓகேன்னா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டார். நான் அப்போ தான் வந்து ஒரு 14-15 வயசு இருக்கும், சின்ன பொண்ணு, 16 வயசோ ஒன்றும் இருக்கும். என்னையும் ஒரு மனுஷியாக உட்கார வச்சு அவர் வந்து 1 மணி நேரம் பேசினார். ஆமாம், ஏன் நீ ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல, நான் படிக்க போகிறேன், படிச்சுட்டு என்ன செய்ய போகிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த ஆக்டிங் வேணாம். ஏன் வேண்டாம், நான் வந்து இப்போ தான் ப்ரீமியரில் இது பார்த்தேன், இது ப்ரிவ்யூ ஷோ வெண்ணிராடை பார்த்தேன். அதில் வந்து என்னோடய ஆக்டிங் எனக்கு பிடிக்கல, நான் கூன் போடுறேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க,
அப்புறம் வந்து உதட்ட வந்து இப்படி தொடச்சிப்பேன். அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. சொன்னேன், இதெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டா நீ ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். ஓகே, இவ்வளோ சொல்கிறாரு, என்னையும் ஒரு மனுஷியாக மதித்து இவ்வளோ பேசுகிறாரு. ஏன்னா அப்பா வந்து இவ்வளோலாம் பேச மாட்டார். சொல்லுவார், சொன்னது செய்யலைன்னாக்கா அடி மிலிட்ரி டிசிப்ளின். அது நான் மட்டும் இல்லை, அண்ணாலாம் கூட அப்படி தான். அதனால் இவ்வளோ பேசுனதே எனக்கு ரொம்ப பெரிய இதுவாக இருந்தது. சரின்னு ஒத்துண்டேன். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேமரா பக்கத்தில் 2-3 அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இப்படி காட்டினாக்கா நான் நிமிந்துக்கணும், கூன் போடக்கூடாது. இன்னொருத்தர் வந்து இப்படி வைப்பார், வெள்ளை வச்சாக்கா நான் நாளைக்கு இந்த மாதிரி ரஷ்ஷஸ் எல்லாம் போட்டு காமிச்சாங்க. அங்கே இதில் இடுக்கி அங்கே இந்த இது இருக்கும் இல்லையா, சின்ன தியேட்டர், அந்த தியேட்டர்லேயே கொண்டு வந்து இது ரஷ்ஷு போட்டு காமிச்சார். அட பரவாயில்லையே, நானும் இப்படி ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இவர் கிருஷ்ணன் நாயர் தான் டைரக்ட் பண்ணார். அப்புறம் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. அது வந்து ஒரு பேய் படம், இந்த மதுமதி, பீசால் பாத் அந்த டைப்பில் பேட்டர்னில் உள்ள படம். அது சூப்பர் ஹிட் ஆச்சு. உங்களுடைய முதல் படத்தில் ஒரு பக்கம் ஜெயலலிதா, இன்னொரு பக்கம் ஸ்ரீகாந்த், கோஸ்டார்ஸ் எல்லாருமே, அதுதான் முதல் படம். எப்படி இருந்து உங்களுக்கு அவங்களோட உள்ள உறவு அந்த படத்தில்? இல்லை, எனக்கு வந்து பேசிக்கலி ஒரு ரூமுக்குள்ளேயே வளர்ந்ததுனால அவ்வளோவா பேச தெரியாது, பேசவும் மாட்டேன். என்னை ஏதாவது கேட்டாக்கா அம்மாவோ இல்லை அப்பாவோ தான் பதில் சொல்லுவாங்க. வெண்ணினாடை முழுக்க முழுக்க அப்பா தான், அப்பாவும் அம்மா 2 பேருமே கூட வந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ரிசர்வ்டு டைப்பு. அதுக்கு ஒரு இன்சிடெண்ட் கூட நடந்தது. இங்கே வைஜெயந்திகா நாட்டியாலயா ஸ்கூலில் வந்து டான்ஸ் கற்றுக்கிறச்ச தண்டபாணி பிள்ளை வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். எனக்கு என்ன கேட்டாலும் இது வரைக்கும் அம்மா தான் பதில் சொல்லுவாங்க. ஒரு நாள் எதுக்கோ நான் பதில் சொல்லிட்டேன். உடனே அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து, ஐயோ இந்த இவளுக்கு பேச வருமா அப்படின்னு சொல்லி அத்தனை நாள் என்ன நினச்சிருக்காங்க, ஊமை என்ன நினச்சிருந்துருக்காங்க எல்லாரும். அந்த அளவுக்கு நான் பேசி எனக்கு இது கிடையாது. பேசிக்கலி என்னன்னாக்கா 4 பேரை பார்த்து அவங்களோட பேசி பழக்கம் கிடையாது. ரூமுக்குள்ளேயே வளர்ந்தேன். யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாக்கா இவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நான் யோசனை பண்ணிட்டுருப்பேன். நான் யோசனை பண்ணி முடிவு பண்ணி பேசுறதுக்குள்ள அவங்க போயிடுவாங்க. அதுதான் இதுவாக இருந்தது. சிவாஜியோட நடித்த அனுபவம் அப்படி இருந்தது உங்களுக்கு? அவர் வந்து எனக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது. ஏன்னா அதை பற்றி தெரியாது எனக்கு. அவரும் நம்ம மாதிரி ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு இது தான், இந்த தவிர பயம்லாம் கிடையாது. நீங்கள் முன்னாடி சினிமாலாம் பார்க்க மாட்டீங்களா? சினிமா ஒரு தடவை சினிமா பாட்டு, நான் ஏதோ ஒரு பாட்டு என்னென்ன பிறக்கும் போது மழிகின்றாய், சந்திரபாபுடைய பாட்டு, கவலையில. அப்போ வந்து இந்த கல்யாணம்லாம் நடக்குதுன்னா ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போடுவாங்க. எங்கள் ஊரில் அது ரொம்ப நிறைய கேட்கும். அதில் கொஞ்சம் பாட்டெல்லாம் தெரியும். நான் அது பாடினேன்னா அப்போ அடித்தே வாயிலேருந்து ரத்தம் வர வச்சேன். சினிமா பாட்டு பாடுவியா, சினிமா பாட்டு பாடுவேன். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. அதில் நான் சினிமாலாம் பார்த்தது கிடையாது. அப்படி வந்து சினிமா பார்க்கணுன்னா என்னுடைய அக்கா சாந்தக்கா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு ஐடியா பண்ணாங்க. டான்ஸ் அதில் இருக்குதுன்னு சொன்னால் அப்பா அனுப்பி வச்சுருவார். குலதெய்வம்னு ஒரு படம், அதுதான் நான் முதல்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு தாயே சோதாங்கிற ஒரு பாட்டு டான்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் அது வந்து பரதநாட்டியம். ஆனால் எங்களுக்கு வந்து அலிபாபாவும் 40 திருடர்கள் பார்க்கணுன்னு ஆசை. அதுலேயும் ஒரு டான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு என்ன டான்ஸ் நீ பார்த்தேன்னு கேட்டால் ஏதாவது ஆடி காமிக்கணுமே. அதுக்காக அழகான பொண்ணு தான், அதை வந்து அக்கா வந்து கர்நாடிக் மாதிரி பாடி அதுக்கு நான் பரதநாட்டியம் ஆடி காட்டினேன், இதுதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அப்பப்போ ஏதாவது ஒரு டான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு படம் பார்க்குறது. அப்படி வளர்ந்தவ திடீர்னு ஆக்ட் பண்ணோன்னா எப்படி அது? அதனால் சிவாஜி எப்படிப்பட்ட மாபெரும் நடிகர்னு உங்களுக்கு தெரியாது? அப்போ தெரியாது. ஆனால் அவர் கூட நடிக்கிறச்ச அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சாதாரணமாக இது பண்ணார். அதில் வந்து ஒரு சீன் வந்து அவர் நம்பியாரை போய் வெட்டுறதுக்காக வேண்டி வாளோட கிளம்பிடுவார். அப்போ நான் போய் அவர் கையை பிடிச்சி நிறுத்தி டயலாக் வேறு பேசணும். அது ரொம்ப ஒரு சவாலான ஒரு சீனாக இருந்தது. கையை பிடிச்சாக்கா டயலாக் வரல, டயலாக் வந்தால் கையை பிடிக்க முடியல. உடனே அவர் என்ன சொன்னார்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு, அது ஒரு திண்ணை மாதிரி ஒரு இடம் ஞாபகம் இருக்குது, அது மேலே உட்கார சொல்லிவிட்டு, இப்போ நிஜமாகவே உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணாக்கிட்ட நீ இது இந்த மாதிரி பேசுகிற அப்போ என்ன பண்ணுவேன்? நான் ஒரு நடிகன், நீ ஒரு நடிகைங்கிறதெல்லாம் மறந்துடு. இது வந்து நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்.
அதில் நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு தயார்படுத்துகிற மாதிரி என்னை தயார்படுத்தி நடிக்க வச்சார். எம்ஜிஆர் சார் கூட நான் நடித்தது ரொம்ப கம்மியான படம். ஆனால் ஒரு இதில் வந்து நிறைய இன்சிடெண்ட்டு நிறைய இது வந்து அவரோட சந்திச்சிருக்கேன். டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு அவர் வந்து தலைமை தாங்கியிருக்கார். அப்புறம் எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதான் அவர் எம்ஜிஆர் சார்னாலே எனக்கு வந்து மனசில் தோன்றது என்னென்னா, ஒரு பாட்டு வரும் சிவனை பற்றி, நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து அப்படின்ட்டு. அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்தாக்கா அம்மா சும்மா இருக்க மாட்டாளாம், ஐயோ அதுக்கு பசிக்குமேன்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாளாம். நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து அப்படின்ட்டு. அதை விட இந்த ஈஸ்வரன் வந்து பறிஞ்சிட்டு வந்து பண்ணுவார் அப்படிங்கிறது பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப பொருத்தமானது வந்து இவருக்கு எம்ஜிஆர் சாருக்கு தான் சொல்வேன். ஏன்னா ஒவ்வொரு இதன் போதும் எனக்கு வந்து கண்ணில் அடிபட்டப்போ ஃபோன் பண்ணி உனக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னார். ஆனால் அது இங்கேயே சரியாச்சு இது பண்ணுது. அதே மாதிரி படம் எடுத்து பிரச்சனையில் இருந்தப்போ இந்த மாதிரி பல இடங்களில் வந்து நான் போய் அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்லை, அவரே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஒரு இன்சிடெண்ட் நடந்ததே, வாகினி ஸ்டுடியோவில் அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டேன் சார், போய் பார்த்தாக்கா வந்து உங்கள் அப்பா பணம் இல்லாமல் நீ வந்து எத்தனை வீடு வாங்கியிருக்க, என்னென்ன சொத்தெல்லாம் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஏன் இவர் இந்த மாதிரி கேட்குறான்னு புரியல. ஒன்றும் வாங்கலை அப்படின்னு சொன்னேன். உங்கள் அண்ணா வந்து இல்லை நீ வந்து சூதாட்டம் முகமது பின் துக்ளர் இந்த படத்தினுடைய ஏரியாலாம் வாங்கியிருக்கியாமே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அது அண்ணா பண்ணது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அது வந்து எவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு கேட்டேன். பணம்லாம் எதுவும் வரல, கணக்கு பேப்பர் தான் வந்தது அப்படின்னு சொன்னேன். பெரிய பெரிய ப்ரொடியூசர்களே இந்த இதில் வந்து தடுமாறும் போது உனக்கு என்ன இதில் போய் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்காக நடிக்கிறத வழியை பாருங்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னை பற்றி அவர் கேள்விப்பட்டு அவரே எனக்கு கூப்பிட்டு சொல்லுவார். அதே மாதிரி சீமாங்கிற ஒரு படம், ஹிந்தி படம், அதை ரைட்ஸ் வாங்கி தமிழில் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்தோம். அது அப்போவும் அவர் இது பண்ணி இந்த அதாவது ஃபார்முலா, ஒரு சினிமாவுக்குன்னா ஒரு ஃபார்முலான்னு இருக்குது. இது வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் படம். அதில் வந்து ஹீரோவே வயசானவர் அந்த மாதிரி வரும். அதனால் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் படத்தெல்லாம் எடுத்தேன்னாக்கா அது வந்து ஓடுங்கிறது நிச்சயம் கிடையாது, இதெல்லாம் வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய ரைட்ஸை அவர் வாங்கிக்கிட்டு அந்த நாங்கள் செலவழித்ததெல்லாம் அந்த இதில் எனக்கு காம்பன்சேட் பண்ணி கொடுத்தார். ரஜினிகாந்த் வந்து அவருடைய அக்காவாக இதில் ஒர்க் பண்ண காளியில். அப்போ வந்து செட்டில் வந்து ஒரே கலாட்டா அவரும் ரொம்ப கலாட்டா பண்ணுவார், ரொம்ப இது பண்ணுவார், ஜோக் பண்ணுவார். அவர் வந்து இது பண்ணார், யாராவது புதுசாக வந்தாங்களோ முக்கியமானவங்க யாராவது வந்தாங்களோன்னு, ஏங்க ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை, ஒரு குழந்தை பச்சரிசி மாதிரி பிறந்திருக்கு, இன்னொரு குழந்தை எள்ளு மாதிரி பிறந்திருக்கு, அதுக்கு என்னவா இருக்கும் காரணம் அப்படின்னு கேட்பார். அது வந்து உன்னை வந்தவங்க சொல்லுவாங்க அம்மாவை தான் கேட்கணும் அது எப்படி இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் அருணாச்சலம் படத்தில் பார்த்துட்டு இவங்க என் மாமியாரா, நான் ஒத்துக்க மாட்டேன் சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஓடுவார். இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கலாட்டா பண்ணுவார். தனிப்பட்ட முறையில் அவரோட பேசுகிறீங்களா அந்த படப்பிடிப்பில்? ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு. அதுவும் அவர் வந்து அவரை பற்றி ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை வந்தது எப்போன்னா, அவர் வந்து தன்னுடைய இதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். தன்னுடைய குழந்தைங்களை வந்து ஒரு பெரிய ஹீரோவினுடைய குழந்தை அந்த ஸ்டேட்டஸோடு தெரிஞ்சு வளரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிற குழந்தை எப்படி ஸ்கூலுக்கு போய் வருமோ அந்த மாதிரி தான் நான் அவங்கள அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் அவரை பற்றி அவர் பேரில் ஒரு தனி மதிப்பு மரியாதை எல்லாம் வந்தது. அதுவும் இல்லாமல் வந்து என்னுடைய அப்போ வந்து இந்த படம் எடுத்ததனுடைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதை அவர்கிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட நீங்கள் இது பண்ணுங்கள், ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லி என்னை எல்லோரும் சொன்னாங்க. நான் கேட்கல. அவரும் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்க சொல்லுவாங்க, ஆனால் அது முறை இல்லை, அதுக்கு உண்டான முறைப்படி நீங்கள் அதுக்கு ஃபைட் பண்ணுங்கள், உங்கள் சைடில் நியாயம் இருக்குன்னாக்கா நீங்கள் அது நிச்சயம் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனால் சொல்லக்கூடியது இல்லை பொய் சொல்லியிருக்கலாம், இல்லை வந்து ஏதோ மழுப்பி இருக்கலாம். அப்படி இல்லாமல்
நீங்கள் வந்து உங்கள் சைடில் நியாயம் இருக்குன்னா அதுக்காக போராடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.